இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பெண் குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் வரையும் காசு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்கள்ட்ட பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கணும், ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. சரி, ஒரு குழந்தை இருந்தா என்ன பண்ணணும், 2 குழந்தை இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனா பாக்கலாம். எலிஜிபிலிட்டி என்ன, எப்ப ஆவணம் கொடுக்கணும், எப்ப அப்ளை பண்ணணும், எல்லாமே நம்ம டீட்டெயிலா ஒன்னொன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தா அந்த பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய் உடனே டெபாசிட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 18 வயசு ஆனதுக்கு பிறகு அதை நீங்க எடுக்கும்போது 3 லட்சம் ரூபாவா வரும் வட்டியோட சேர்த்தி. இல்ல எனக்கு 2 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா 25,000 2 பேர்த்து பேர்லயும் டெபாசிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், 18 வயசு ஆகும்போது தனித்தனியா வந்து உங்களுக்கு என்ன வரும், காசு வரும். அது இல்லாம 6 வயசு ஆனதுக்கு அப்புறம் இருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா 1,800 ரூபாய் ஊக்கத்துணை தொகைன்னு வேற என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வந்து படிப்பு செலவுக்காக கொடுப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இதை நீங்க அப்ளை பண்ணா உங்களுக்கு 18 வயசு கழிச்சுதான் காசு வரும். நீங்க 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. அப்ளை பண்ண உடனே அவங்க வந்து காசு போடுவாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்தா 50,000 ரூபாய், 2 பெண் குழந்தை இருந்தா 25,000 ரூபாய் போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது போக அந்த பெண் குழந்தையுடைய 6வது வயசுல இருந்து 1,800 ரூபாய் வருஷத்துக்கு படிப்பு தொகைன்னு போடுவாங்க. அதையும் நீங்க எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து நீங்க 18 வயசுல எடுக்க போறீங்க. 18 வயசுல எடுக்கும் போது அந்த பெண் குழந்தை 10th கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும். 15 வயசுலயே நம்ம 10th வந்து எழுதிருவோம், ஆனா பாஸ் பண்ணிருக்கணும், அதுதான் முக்கியம். 15 வயசுல எழுதி ஃபெயில் ஆனா கூட 16வது வயசுலயாவது எழுதி பாஸ் பண்ணிருக்கணும். பாஸ் ஆறதுதான் இங்க முக்கியம். 10th பாஸ் ஆயிருக்கணும், கல்யாணம் நடந்திருக்க கூடாது. 18 வயசு தானே, அதனால வந்து சொல்றாங்க இது 2 மட்டும் இருந்தா போதும், அப்ப நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். அதே சமயத்துல ஆண் குழந்தை இருக்கிறவங்க இத அப்ளை பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து என்னுடைய குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி, நான் ஒரு சிங்கிள் மாமு, அந்த மாதிரிலாம் சொல்றீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்கீம்லயும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க சில எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க, அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பெண் குழந்தைகள் 1ஓ 2ஓ இருந்தா பண்ணிக்கலாம், 2க்கு மேல இருந்தா பண்ண முடியாது. ஆண் குழந்தை இருந்தா பண்ணவே முடியாது. அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு வந்து கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இது வந்து பெண் குழந்தைகளுக்கான ஸ்கீம் தான். அதனால வந்து அதை பத்தியான எந்த எதிர்பார்ப்பும் நீங்க வைக்க முடியாது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இததான் கமெண்ட்ல நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். அடுத்து இதுக்கான எலிஜிபிலிட்டி நம்ம பாத்திரலாம். முதல்ல இதற்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துடைய வருமானம் அப்படிங்கிறது, வருஷ வருமானம்ங்கிறது 1,20,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்க கூடியவங்களாக இருப்பாங்க, அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலில இருக்கிற அப்பாவோ அம்மாவோ ஒருவராது ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கணும், குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்கணும். பண்ணதுக்கான சான்றிதழ் வேணும். அதிகமா வந்து கவர்மெண்ட்ல பண்ணிருப்பாங்க, இல்ல எங்க இருந்தாலும் நீங்க வந்து சான்றிதழ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப முக்கியமாக வந்து 2வது குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிடலாம். என்ன கணக்குன்னு பாத்துக்கோங்க, முதல் பிள்ளைக்கும் 2வது பிள்ளைக்கும் என்ன வருஷ வித்தியாசம்ங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா 2வது பிள்ளை பிறந்து 3 வருஷத்துக்குள்ள வந்து இருக்கணும். அப்ப நீங்க வந்து அந்த மாதிரி இருந்தாதான் விண்ணப்பிக்க முடியும். சரி, இதுக்கப்புறம் என்னென்னலாம் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா அதுல முதல் விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுடைய பிறப்பு சான்றிதழ், அதாவது பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும். குழந்தைகளோட கொடுக்கணும், வேற யாரு பெற்றோர் இதெல்லாம் கொடுக்க கூடாது. குழந்தைகள் யாருக்காக அப்ளை பண்றீங்களோ அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட் கொடுக்கணும். அடுத்து பெற்றோர்களோட ஆதார் கார்டு மற்றும் குடும்ப அட்டை கொடுக்கணும். குழந்தைகளோடது வந்து இது சொல்லல, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோரோட தான் சொல்லியிருக்காங்க. ஆதார் அட்டை மற்றும் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டை கேட்கறாங்க. அடுத்து வருமான சான்றிதழ், அது வந்து பாத்தீங்கன்னா வட்டாட்சியரிடம் நீங்க பெற்றுக்கணும். அதே மாதிரி இருப்பிட சான்றிதழ், அதாவது 10 வருஷமாவது நீங்க தமிழகத்தில் தான் வசிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிவிக்கணும். அதாவது ஒரு 10 இயர்ஸாவது நீங்க கவர்மெண்ட் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதிகமா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டிலே தான் இருந்துட்டு இருக்கோம், அதனால ஈஸியா கொடுத்துடலாம், நான் இங்கதான் இருக்கிறேன். அடுத்து குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ், அது வந்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில் பெற்றதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. மத்தபடி நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான சான்றிதழை நீங்க பெற்று கொடுத்தீங்கன்னாவே போதுமானதா இருக்கும். அடுத்து ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ் பாத்துக்கோங்க. ஆண் குழந்தை எங்கிட்ட இல்லைன்னு நீங்க சொல்லி சான்றிதழ் கொடுக்கணும். அப்ப இந்த ஒரு 6 விஷயம் தேவை. என்னென்ன சொன்னோம், அந்த குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட், பேரண்ட்ஸ் உடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ் இன்கம் சர்டிபிகேட், அதே மாதிரி இருப்பிட சான்றிதழ் 10 வருஷமாவது வந்து தமிழகத்துலதான் இருக்கிறீங்கன்னு சொல்லணும், குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லைங்கிறதுக்கான சான்றிதழ். இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ஆவணம், இது 6 கொடுத்தீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகே, எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பாக்கலாமா? இப்ப நம்ம விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்னன்னா, தகுதியுடையவர்கள் வந்து விண்ணப்பிப்பதற்காக வந்து உங்களுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு அல்லது பிடிஓ ஆபீஸுக்கு போய் நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம்.
பக்கத்தால சேவையோ இல்ல பிடிஓ ஆபீஸோ இருந்து அங்க போய் பண்ணிக்கோங்க. அங்கு உரிய படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் வட்டாட்சியர் வளர்ச்சி அலுவலகம் சமர்ப்பிக்க வேண்டும். குழந்தைகளோட 18 வயசு இந்த பணத்தை எடுக்கணும்னா அவங்க 10வது பாஸ் ஆயிருக்கணும். 18 வயசுல கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. இது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னது ரூல்ஸ். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். இது ரொம்ப கஷ்டம் இல்ல. இதுல என்ன ஒரு சிக்கல்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வருமானம் வருஷத்துக்கு 1,20,000 அப்படிங்கிறதுதான் ரொம்பவே இடிக்குது. அதாவது மாசமே 10,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்கன்னா குடும்பம் ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டம். ஒரு 20,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நிறைய பேர் எலிஜிபிளா இருப்பாங்க. அதே மாதிரி 2வது குழந்தை பிறந்து 3 வருஷத்துக்குள்ளேயே அப்ளை பண்ணும். 3 வருஷத்துக்கு மேல போனா அப்ளை பண்ணா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செல்வ மகள் திட்டம் இருக்குது. அதுல நம்ம அந்த போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ல காசு கட்டினாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசுல நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது. ஒரு 20 லட்சம் ரூபாய் வருது. இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய ஸ்கீம் இருக்கு. இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்க மனசு தளர விட வேணாம். நீங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம் இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் ஜாயின் ஆகி அதுல எல்லாம் காசு கட்டிட்டு வர்றது ரொம்ப அவசியம். நம்ம எதையுமே ஏற்பாடு செய்யாம இருந்துட்டு கடைசியா பாத்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா ஒன்னால சமாளிக்க முடியல. பெண்களுக்குன்னா படிப்பு செலவும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு, திருமண செலவும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. திருமணம்னா என்னது, 2 விஷயம் இருக்கு. 1 நகை, 2வது பொருள், 3வது ஃபங்க்ஷன் செலவு. 3மே பெற்றோர் தான் பாத்துக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணும், திட்டங்களை பார்த்து சேர்ந்துக்கணும். நீங்க பெண்கள் வச்சு அதாவது குழந்தைகளை வச்சு சிரமப்படக்கூடியவர்களா இருந்தா இதுல நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்கீம்ஸ் எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா பல ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இது பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில கூட கொடுத்ததாக தகவல் தெரியுது. இந்த தடவையும் கொடுக்க போறாங்க. அதனால பாத்தீங்கன்னா முதல்வரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 2026 அப்படிங்கறதுடைய அடிப்படையில நீங்க இதை என்ன பண்ணிக்கலாம், முழுசா அப்ளை பண்ணிக்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாம சொன்ன மாதிரி பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தா உங்களுக்கு கிடைச்சிடும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நான் ஃபேமிலி பிளானிங் பண்ணல அப்படின்னு சொன்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணாட்டினா கொடுக்க மாட்டாங்க. இப்ப இதுல இருக்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கணும், செஞ்சிருக்கணும், செய்ய வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாட்டினா நமக்கு டைம் இருந்தா இப்பயாவது செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஃபேமிலியில ஒருத்தவங்க அம்மாவோ அப்பாவோ யார் வேணா ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா பசங்க மட்டும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க. பார்த்து என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ஸ்கீமாவே நம்ம லைனா போட்டுட்டு இருக்கோம். பெண் குழந்தைகளுக்கு எப்படி நகை சேமிக்கிறது, அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது, மகளிருக்கு எப்படி அப்ளை பண்றது, முதியோர்களுக்கு எப்படி அப்ளை பண்றது, வாகனம் எப்படி இலவசமா வாங்குறது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் 5 லட்சம் ரூபாய் வரை எப்படி கிளைம் பண்றது ஃப்ரீயா, 1 ரூபா கூட இல்லாம நிறைய போட்டுதான் இருக்கிறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நம்மளுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். மறக்காம நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுலயே ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்.